27 அன்றைக்கு நம்முடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நம்முடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையேற்று என் மண் என் மக்கள் யாத்திரை நம்முடைய மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு அமித்ஷாஜி அவர்கள் ராமேஸ்வரத்தில் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த யாத்திரை தமிழகம் முழுவதும் இந்த யாத்திரை ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயலாமையை, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய இயலாமையை, திராவிட முன்னேற்ற கழக ஊழல் ஆட்சியை மக்களிடத்தில் எடுத்துச் செல்லும் விதமாக இந்த யாத்திரை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த யாத்திரையினுடைய நிறைவு விழானது வருகிற 27ஆம் தேதி அன்றைக்கு பல்லடத்தில், நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்றத்திற்கு உட்பட்ட பல்லடத்தில் இந்த யாத்திரையானது நடைபெற இருக்கிறது. நிறைவு விழா நடைபெற இருக்கிறது. இந்த நிறைவு விழாவில் மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கலந்து கொண்டு இந்த என் மண் என் மக்கள் யாத்திரையை நிறைவு செய்து வைக்கிறார்கள். இந்த யாத்திரை தமிழகம் அரசியல் இதுவரை கண்டிராத அளவுக்கு ஒரு மாபெரும் யாத்திரையாக இந்த யாத்திரை இருக்கிறது. இந்த யாத்திரையில தமிழகம் முழு மக்கள் குடும்பத்தோடு இங்கு வர இருக்கிறார்கள். மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஏற்பாடானது அங்கு செய்து கொண்டிருக்கிறது. இந்த யாத்திரையின் முடிவில் எப்படி நாம் வெற்றிவேல் யாத்திரை நடத்தி தமிழகம் முழுவதும் இந்த வெற்றிவேல் யாத்திரையுடைய நிறைவில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு சென்றார்கள். அதே போல இந்த யாத்திரையினுடைய நிறைவில் பாண்டிச்சேரி முதற்கொண்டு 40 பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்றத்திற்கு சென்றே சேருவார்கள். அதற்கான உத்தரவாதத்தை இந்த யாத்திரை என் மண் என் மக்கள் யாத்திரையானது கொடுத்திருக்கிறது. அதற்கு மக்கள் கொடுத்திருக்கின்ற பேர் ஆதரவு, மக்களுடைய வரவேற்பு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு தமிழகத்தில் மிகவும் வேகமாக வளர்ந்து வருகின்ற கட்சியாக இருக்கிறது. அளவுக்கு பாராளுமன்ற குழு அவர்கள் முடிவு செய்வார்கள். யார் வேட்பாளர், எப்போ வேட்பாளர், அது சொல்லுவார். இன்னைக்கு வரலும் எந்த தொகுதிக்குமே இவர் தான் வேட்பாளர்ன்ட்டு எங்கள் கட்சி சொன்னது பழக்கம் கிடையாது. எங்கள் கட்சியில் அது திமுகவில் அவங்க பிரகடனப்படுத்திக்கலாம். ஏன்னா அது மன்னராட்சி. என்னது திராவிட முன்னேற்ற கழகம் மன்னராட்சி, ஊழல் ராஜாக்கள் இருக்கிற அந்த கட்சி. அந்த கட்சி யார் வேணாலும் நான் இந்த தொகுதியினுடைய ஹீரோ, நான் தான் இந்த தொகுதியினுடைய வேட்பாளர், நான் தான் இந்த குறுநில மன்னர் அப்படின்ட்டு அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சொல்லிக் கொள்ள முடியும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், எங்களுடைய தேசிய கட்சி, எங்களுடைய தேசிய தலைமை அவர்கள் பாராளுமன்ற குழு இருக்கிறது. அந்த குழு முறையாக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தேர்தல் நேரத்தில் தேர்தலுக்காக வேட்பாளர்களை அறிவிப்பார்கள். அப்பொழுது யார் வேட்பாளரை அறிவிக்கிறார்கள் என்பது எங்கள் கட்சியினுடைய முடிவு. ராஜா ஊழல்வாதி என்பது மக்களுக்கு தெரியும். மக்கள் ராஜாவை புறக்கணிக்க ரெடியாக கொண்டிருக்கிறார்கள். ராஜா மட்டுமல்ல, ஒட்டுமொத்த திமுகவையும் இன்றைக்கு புறக்கணிக்க மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் ஒரு மிகப்பெரிய வெறுப்பை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் மேல வைத்திருக்கிறார்கள். ஏன்னா விலைவாசி உயர்வு, அதே போல அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்ன எந்ததையும் நிறைவேற்றவில்லை. டாஸ்மாக் கடைகளை மூடுவோம்னு சொன்னாங்க. ஆனா ஊருக்கு டாஸ்மாக் கடைகளை திறந்து வச்சிருக்கிறாங்க. கஞ்சா கிராமமும் கஞ்சா குறைவடிப்பட்டு போயிருக்கிறது. அதே போல அவர்கள் சொன்னதை விட இன்றைக்கு என்ன சொன்னார்களோ அதை மறந்துவிட்டு கல்வி கடன் சொன்னார்கள். இன்றைக்கு கல்வி கடனை பத்தி வாயே திறக்கல. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு சொத்து வரி உயர்வு, நிலவரி உயர்வு, மின்சார கட்டணம் 300 ரூபாய் ஒரு சாதாரண குடும்பத்திற்கு வந்த மின்சார கட்டணம் இன்றைக்கு 1000 ரூபாயாக மின்சார கட்டணம் வந்து கொண்டிருக்கிறது.